ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே லாஸ்ட்டாக நீங்கள் குடித்த டீயோட ரேட்டை கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்க. ஏன்னு கேட்குறீங்களா? நாங்கள் விவசாயம் பண்ணுற பொருளை சந்தையில் கொண்டு விற்கும்போது 10 ரூபாய்க்கு ஒரு பொருளை சொன்னோம்னா அவங்க 5 ரூபாய்க்கு கேட்பாங்க. சப்போஸ் ஒரு கிலோ காய்கறி 40 ரூபா 50 ரூபான்னு சொன்னோம்னா நீங்கள் ஒரு கிலோ 30 ரூபாய்க்கு கொடுங்க, 25 ரூபாய்க்கு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. இதே கேள்வியை போயிட்டு ஒரு சூப்பர் மார்க்கெட்லேயோ இல்லை பெரிய ஸ்டோர்லேயோ கேட்க முடியுமா? ஏன்னா நாங்கள் 40 ரூபாய்க்கு இருக்காக தான் அவங்க 70 ரூபாய்க்கு 80 ரூபாய்க்கு விற்பாங்க. அந்த ரேட்டை போய்ட்டு நாங்கள் சந்தையில் 40 ரூபாய்க்கு வாங்கினோம், நீங்கள் 80 ரூபா சொல்கிறீங்க, அந்த காயை அதே ரேட்டு கொடுங்க கேட்க முடியாது. இந்த மாதிரி பெரிய ஸ்டோரில் உங்களால் கேட்க முடியல. விவசாயம் பண்ணுற எங்கள்கிட்ட வந்து நீங்கள் 40 ரூபாய்க்கு கொடுங்க 30 ரூபாய்க்கு கொடுங்க கேட்குற ஒவ்வொரு கேள்வியும் எப்படி தெரியுமா இருக்கும்? ஏன்டா விவசாயம் பண்ணோம், அப்படி விவசாயம் பண்ணாலும் மொத்தமாக கொடுத்துட்டு போயிருக்கலாமே, எதுக்கு வந்து சந்தையில் உட்காந்து விற்கிறோம் அப்படின்னு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அடுத்த நீங்கள் காய் வாங்குறீங்க அப்படின்னா அவங்க சொல்கிற ரேட்டுக்கு வாங்குங்க, நீங்களாக ஒரு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணி வாங்காதீங்க.